குமளி கால் வந்துட்டு வரலாம். நீங்கள் மூணாறுல குமளி கிடையாத? ஆ குமளியா? மூணாரா குமளியா? உள்ள சொல்லுங்கள். மூணாறு. ஆ சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. நல்ல விடுதுக்காக கேட்டுக்கிறதேன். கட்டையா நெட்டையான்னு முடிச்சிடணுங்கிற ஒரே முடிவுக்கு இப்போ அவன் வந்துட்டான்ப்பா. ஆனால் அவன் கூட இவன் வாழ்ந்தான்னு சொன்னால் இவன் வாழ்க்கை இனிக்காது. ஏன்னா அவனுடைய மனது இப்போ வேறு பக்கம் கொஞ்சம் திரும்பி குழப்பமான நிலைகளை அவன் அடைந்திருக்கிறான். அதனால் சட்டப்படியே இவங்க ரெண்டையும் ஒதுக்கிக்கிறது தான் நல்லதுங்கிற முடிவுக்கு அவன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க. அவனுடைய உள்ளத்துக்குள்ளே வேறு சில சிந்தனைகளும் சந்தேகமான உணர்வுகளும் ஏற்பட்டு இவளை குற்றவாளி ஆக்கணும், கேவலப்படுத்தணும் முடிவெடுத்துட்டான். அதனால் அவன் இஷ்டப்படி அவன் வாழட்டும், புரியுதா? இவளை பிள்ளைகளோட சேர்ந்து வாழ வச்சு தெளிவு பண்ணி கொடுப்போம். இதுக்கு மேலே நீ கொண்டு போய் சேர்த்து வச்சுன்னு சொன்னால் இவன் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. என்ன பண்ணலாம்? எஸ், கால் வந்துட்டு வா. உண்மையை தானே சொல்லணும், பொய் சொல்லக்கூடாதாடா தம்பி. அதனால் இடைப்பட்ட காலத்தில் ஒரு சில நகைகள் கைவிட்டு போயிருக்கு, உண்மையா? அதையெல்லாம் மீட்டணும்னு பிடிவாதம் பிடிச்சா கதை நடக்காது. ஆனால் அந்த விஷயத்தை மட்டும் பேசிட்டு பிள்ளைகளுக்கு எதுவும் உண்டா இல்லையாங்கிறத பேசிக்கிடுவோம். கரெக்டாக இன்னும் 1.25 மாதங்கள் வரை இந்த வழக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கிடையில் இன்னும் 3 முறை என்னை பார்க்கணும். ஒரே நாளில் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்து வெற்றியாக்கி உன் வாழ்க்கையை இனிக்க வைக்கிறேன். இப்படி நல்லா இருக்கு, சந்தோஷமாக இருப்பான். கர்மசாமிக்கு அதே குமளி தேயிலை கொண்டு வரலாமே, நம்ம என்ன செய்ய முடியும்? தேயிலை இருக்கானே பெசர் விட்டீரா, அளப்பாருடா. ஏற்கனவே 2-3 இடங்களில் வேலைகளை பார்த்து மாறிக்கிட்டே இருக்கீங்களே. இப்போ இந்த வேலைகளையும் சரி பண்ணி தரணும், கொஞ்சம் இருக்கக்கூடிய கடன்களை தேக்கணும். வேறு என்ன செய்யணும்? பேக்கில் பணம், ஆதார் கார்டு எல்லாம் போய்டுதா? கிடச்சிரும். கால் வந்துட்டு வா. எந்த ஊர்? மெட்ராஸ்லேருந்து வரும்போதா? பக்கத்துலலாம் அந்த பேக் உனக்கு கிடச்சிரும்பா. கிடச்சோடனே என்னை பார்க்கவா, அடுத்த இடத்துல வேலையும் வாங்கி தரேன். சரி, சந்தோஷம். கர்மசாமிக்கு சரக்க கொடு, கர்மசாமிக்கு சரக்க கொடு, கர்மசாமிக்கு சரக்க கொடு. வீடு கட்டி வீட்டில் இருக்க முடியல சார், அதுக்கு இதை வாங்கி தந்துங்களை வச்சு கேட்கலான்னு வச்சியா? போய் உட்கார கூப்பிட்றேன். ஓடா இருந்தால புக்ளி புக்ளி பக்ளி பக்ளி போ. கர்மசாமிக்கு திண்டுக்கல், திண்டுக்கல் என் பொண்டாட்டி எங்கய்யா, என் பொண்டாட்டி எங்கய்யா. திண்டுக்கல் நண்டுக்கல். மனைவியை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு. நீ ஓ மனைவியை பற்றி உன் பொண்டாட்டி எங்கே இருக்கா? ஓ முன்னாடி எங்கடா இருக்கா? டேய், ஓ முன்னாடி எங்கே இருக்கா? வீட்டில் தான் இருக்கா. இப்போ அவளுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு நீ உடல்நிலையை கேட்க, அவன் உறவை கேட்கான். குழப்பத்தை பற்றியா? முதல்ல உறவுக்கு விடை கொடுப்போம், 2ஆம் தடவை உடலுக்கு விடை கொடுப்போம். பொறுமை காத்திருக்க வேண்டும் மகனே. கால் வந்துட்டு வா. ஒரே வீட்டுக்குள்ளே 2 ஒலை வைப்பது போல 2 மனதும் ஒத்து போகாமல் மனவேதனையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிய. ஊர் உலகத்துக்கு ஒரு குடும்பம்னு வெளியே தெரியுது, ஆனால் உள்ளத்துக்குள்ளே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவன் கடைசி வரை இந்த வண்டி செட் ஆகுமா ஆகாதா, வேறு யாரும் தூண்டி விடுறாங்களா, என்ன குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குங்கிற உண்மையும் தெரியணும், உண்டு இல்லைங்கிற தெளிவும் தெரியணும். ஆனாலும் என் குடும்பத்தை பிரியதுக்கு எனக்கு மனசில் ஒன்றா சேர்க்கணும். இதான உன் கேள்வி. கால் வந்துட்டோம். ஒரு கேள்வி கேட்ப இப்போ வேண்டாம்ப்பா பாரு, அப்படி கேட்கக்கூடாது.
அவள் என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிடுவியாடா? என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிடுவியா? ஆ ஏலே சொல்ல மீறக்கூடாடா. என்ன செஞ்சாலும் பொறுத்துக்கிடுவியா நீ? செய்யக்கூடியது செய்யணும், செய்யக்கூடாது. என்னப்பா அப்படியா? சரி, நீ நினைக்கக்கூடியது அவள் செய்ய மாட்டான், அவள் நினைக்கிறத செய்வா. நீ ஏற்றுக்கிடுவியா? குழப்பம் இல்லாமல் நல்ல முறையில் வாழ்ந்துடணும். கால் வந்துட்டு வா, கொஞ்சம் வந்து என் முன்னால் கண்ண முடி உட்காரு. அவள் உள்ளத்தை நான் பார்க்கட்டும். கண்ண முடிக்கா என்னையை மட்டும் நினைக்கணும், உன் பொண்டாட்டி நினைக்கக்கூடாது. இருபத்தோரு நாளையில் அவன் மனத்தை மாற்றி உங்களை ஒற்றுமையாக வாழ வைக்கிறேன். கடனை தீர்த்து தரேன், உனக்கு தொழிலையும் தரேன்டா. இந்தா நல்லா இரு மகனே, ஆனந்தமாக இருப்போம். கடுகாப்பியை குடிச்சுருப்போம். அதே திண்டுக்கல் எல்லை உடல்நிலை சரியில்லாமல் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்று வந்தவன். கால் ஒன்று சொல்லலாம். நீ யாரா தம்பி? மகன். நல்ல மகனே, வருக. கர்மசாமிக்கு வாப்பா. என்னடா செய்து உங்களுக்கு? இப்போ கிட்னி பிரச்சனை பக்கத்தில் வாடா. இன்னொரு 3 முறை டயாலிசிஸ் பண்ணணும்னு சொன்னாங்களா? ஆமாங்க. உயிருக்கு ஆபத்து வராது, காப்பாற்றித்தரேன். இன்னும் 9 வருஷத்துக்கு பங்கம் இல்லாமல் ஆக்கித்தரேன். அதுக்கிடையில் மாறுபட்ட வித்தியாசமான ஒரு சிகிச்சையால் உயிரிழப்பித்தாரேன். இப்படி நல்லா இருக்கு. ஆபத்துலடா மகனே, காப்பாற்றித்தரேன். என்னை பார்த்து போ, ஓடு. கர்மசாமி, அதே திண்டுக்கல் எல்லை என் பிள்ளைக்கு கல்யாண விஷயத்தை நடத்தாயான்னு கேட்டு வந்தவங்க. கொண்டா 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 கொண்டா. கர்மசாமிக்கு இது கர்மசாமிக்கு ஒன்றும் நல்ல ஐயாட்ட வை. நல்லா இருக்கு மகனே, குழந்தை வரம் கிடைச்சாச்சு. போ, இன்னொருத்தர் காலம் விட்டாமா. சந்திரன் ஒரு 25% சனி பகவானுடைய பார்வை வக்கரத்தில் விலகுதுங்கிறதுக்காக அந்த காலத்தை குறிப்பிட்டோம். இப்பொழுது மீண்டும் அந்த கிரகசாரத்தை பார்க்கும் பொழுது இன்னும் 1.25 மாத கால அவகாசம் இருக்குது. மார்கழி திருவாதிரைக்குட்பட 3 ஜாதகம் கொண்டு வரேன். ஒரு ஜாதகத்தில் பெண்ணுடைய தாய் அல்லது தகப்பன் இருக்க மாட்டாங்க. அதுதான் அடையாளம். அந்த பொண்ணு தான் உன் வீட்டு மருமகா. போயிட்டு வா மகளே, போடு. ஆனந்தமாக நடக்கும், பெருமை அடைவாய். போ. கர்மசாமிக்கு நாகர்கோவில் எல்லை, நாகர்கோயில். ஏய் திருப்பி மக்களே, நாகர்கோவிலை தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? கால் ஒன்று வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக சின்ன சோதனைகளாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அது எல்லாம் இப்போ மாறும், பிறகு மாறும்னு சொல்லி காலத்தை ஓட்டியாச்சு. ஆனால் இப்போ செய்யும் தொழிலில் மன வருத்தமும் பண நஷ்டமும் வந்து வேதனைக்குரிய காலமாக இருக்குது. ஒரு வழக்கு ஒன்று ஏற்படுமோங்கிற ஒரு சந்தேகமான நிலையும் தோன்றியிருக்கு. வேறு என்னப்பா வேணும் உனக்கு? வாட்? நல்லா பேசுங்க. எல்லா கஷ்டத்தையும் கால் வந்துட்டாங்க. படிச்சிருவோம். ஒரு திருமண பத்திரிக்கை அடிக்க வேண்டி இருக்கடா. அது யாருக்கு? என்னைக்கு அடிக்கலாம்? தை மாதம் அடிறான் ஆம்பளை. போ, ஜெயித்து வாடா மகனே, ஓடு. கர்மசாமிக்கு அதே நாகர்கோவில் எல்லை, கை கால் நரம்பு சம்பந்தமான வலி வேதனை உடையவன் யார்? யாருப்பா? வலிக்குதா? கால் விட்டு வா. நீ கேட்குற வரத்தை கொடுன்னு சாமி சொல்லியாச்சு. அப்பப்போ படங்கால் வீங்குது. என்ன
அமுக்குனா பள்ள விடுது என்ன அது என்னன்னு தெரியணும். வாதை நீரா சுரை நீரா என்ன நீர்னு தெரியலையே, இப்படி இறங்கி என்ன சிரமப்படுத்துதுன்னு கேட்குறேன். வேறு என்ன வேணும்? என்ன வேலை? கண்ணை முடிக்கலாம். வேண்டாமா மகனே? பௌர்ணமிக்கு வந்து வர வாங்கிக்கா. இன்னைக்கு அந்த வாக்குக்கு இடம் இல்லை. ஓ, கர்மசாமிக்கு தன்னுடைய பொம்பளை பிள்ளை விஷயமா கேட்டு வந்தது யாருப்பா? மகள். எந்த ஊர்? எஸ். ஓய் ஓய் ஓய், எந்த ஊர்? வள்ளியூர் நாகர்கோவில் பக்கம் கிடையாது, அது வேற யார்ட்டையும் சொல்லணும். என்ன நீங்கள் அந்த ஊரா? கல்யாண விஷயமா கேட்க வந்திருக்கியா? நாகர்கோவில் குளச்சல். நிறைய மீனெல்லாம் பிடிப்பாங்களே அந்த ஏரியா தானே? ஐஸெல்லாம் தயாரிப்பாங்களே, ஐஸ் கட்டி தயாரிக்கிறாங்களே, ஐஸ் பார். ஓகேவா? துறைமுகத்துக்கெல்லாம் அனுப்புவாங்களே அந்த ஏரியா தானே? கால்வன்ட்டு வரலாம். திங்கள் சந்தைக்கு மேலே போகணும். சரணா மண்டே மார்க்கெட்டிங். என்னப்பா வேணும்? மகன் நிறைய கடைப்பட்டிருக்கான், ஒரு பேங்க் லோனு கிடைக்கும். கொஞ்சம் கண்ண மூடு. உன் மகனை நான் கொஞ்சம் பார்க்கணுமே. 1 2 3 4 யாருக்கு? அவனுடைய கடன்கள் டேக் ஓவர் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு டாக்குமெண்ட்டை ஒரு பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க்கு மாற்றணும். புரியுதா? அதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணி உன் கடனை தீர்த்து தரேன். ஆனால் அதுக்கு அடுத்து அந்த டாக்குமெண்ட்டை மீட்டுவது எப்படி என்பது கேள்விக்குறியானது. புரியுதா? உன் ஆயுளுக்குள்ளே அதையும் மீட்டி ஜெயிக்க வைக்கிறேன். இந்த அப்படி இளைய பையனுக்கு ஒரு வேலை இதுவரையும் அவனுக்கு 6வது மாதத்தில் கிடைக்கும். போய்ட்டு வா. இன்னும் 6 மாதம். ஆமாம், வேறு வழி இல்லை. கர்மசாமிக்கு நாகர்கோவில் எல்லை வீடு சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தது யார்? வீடு சம்பந்தமாக மனவேதனை. வீட்டில் வச்சு சாமி கும்பிடணும். அம்மா நீருமா, நாகர்கோவில் எல்லை எந்த ஊருக்கு அவனுக்கு? ராஜா கால் வந்துட்டு வரலாம். ரயில் ரோடு வருது, நேரு வருது, கேட்டு பார்ப்போமா? உன் வீட்டுக்கு போகிற விட ரயில் ரோடு வருமா? ரயில் ரோடு வருமாம்மா? அது பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்கா? கால் வந்துட்டு வா. நீ தான் போய்ட்டா. நம்ம ட்ரெயினில் போகிறோம்லாடா. மாதவமே கிணிங்க நீங்க 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 மாடசாமி மாடசாமி சொல்ல மாடசாமி எங்கே இருக்காருமா? உங்கள் குடும்ப கோயிலில் இருக்கா? கிணிங்க நீங்க 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 மணி எடுத்து வச்சுருவியாங்க? மணி எடுத்து வச்சுருவியா? சரி, இப்போ என்ன வேணும் உனக்கு? இந்த அப்படி பக்கத்தில் வா. கடன்களை தீர்த்து தரேன், வீடு வாசல் பறிபோகாமல் காப்பாற்றுறேன். போய்ட்டு வா. 3 மாதம் டைம் இருக்குது. போய்ட்டு வா. கர்மசாமிக்கு வள்ளியூர். பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யார்? வாங்கய்யா. வள்ளியூரிலே குடிகொண்ட வள்ளிமணாளா வழிகாட்டு. நீ யாருடா? வெரி குட் மகனே. வா உட்கார். பிள்ளைக்கு உந்தன் பிணி தீர்த்து. நீங்கள் யார்? வர்றா. வாம்மா உட்காருமா. நீ யாருமா? வழி. உங்களுக்கு சொந்தமா? இல்லை. உன் வீட்டுக்கு போகிற ஒரு கடை இருக்குது, ஒரு கடை இருக்குது, 2 மரம் இருக்குது. தள்ளி போயிட்டோம்னா ஒரு கோயில் இருக்குது. சரிண்ணா? அந்தால போனால் மெயின் ரோடு வந்துடும். லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு சர்ச்சு வருது. இருக்கா? கால் வந்துட்டு வா. என்னென்னு கேட்கணுமில்ல?
தம்பி சும்மா இருக்கியா? வா, யாரும் இவ்வளோ தொடக்கூடாது, அங்கே தள்ளிடுவேன். கண்ண மூடு பார்ப்போம். சரி, பக்கத்தில் வாடா. எசக்கியம்மன் கோயில் எங்கேப்பா இருக்கு? எசக்கியம்மன் கோயில் எங்கே இருக்கு? கொஞ்சம் தள்ளி இருக்கு. நைட்டில் படுக்கும் பொழுது உங்கள் அம்மா நிம்மதியாக படுத்தோன்னா விடிய காலம் எதிர்த்தி உடம்பெல்லாம் ஒரு பாறை கணக்க கனமாக இருக்கும். இருக்கா? பகல் முழுக்க சரியாயிட்டான்னு சொன்னால் நைட்டில் படுக்கிறதுக்கே போக முடியாத அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும். இருக்கா? ஒரு சைடு வீக்கமாக இருக்கும், இன்னொரு சைடு சாதாரணமாக இருக்கும். சில சமயத்தில் உடம்பெல்லாம் பூதங்கணக்கு இருக்கிறது மாதிரி உன் கண்ணுக்கும் கருத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். சாப்பிட்றதுக்கு மனசு இருக்காது. ஏதோ ஒரு சக்தி நம்மளை அமுக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வும் எண்ணமும் உன் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். இருக்கா? கால் ஒன்றுவா. யாருக்கு? அவரங்க குமளி 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 தேயில அந்த பேக்கெல்லாம் வந்தாச்சு. வாப்பாங்க. பேக் வந்தாச்சாடா? வந்தாச்சா? கொண்டா குடுகுடு குடுகுடு குடுகுடு. அதான் கிடைச்சிரும்னு சொல்லியாச்சுனா குடுகுடு குடுகுடு குடுகுடு. இதானே உங்கள் பேக்கு? அடுத்த பஸ்ஸில் விட்டுருப்பா. சி பாபா 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 எல்லாமே இருக்குது, எதுவுமே களவு போகலை. உத்தமன் கொடுத்து விட்டுட்டான். அப்படியான சுவாமியே கருப்பசாமிக்கு என் பொருள் இருக்கு, வெளியிடு போல. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். இது செய்வன கோளாறால் நடந்திருக்கு அப்படின்னு நினச்சி 2 இடத்துல நீங்கள் பார்த்து தெளிவடைஞ்சிய. ஆனால் அது உங்களுக்கு தீரவில்லை. சரியா? தீரலை. பணம் செலவழிஞ்சுது, ஆனால் பிரயோஜனம் கிடைக்கல. கோயிலுக்கு வேண்டுதலை பண்ணீங்க, ஆனால் விவரம் நடக்கலை. டாக்டர்கிட்ட போய் பார்த்தீங்க, அதுக்கு விவரத்தி கிடைக்கல. ஆனாலும் இந்த வீக்கத்தை குறைக்க முடியலை. மனக்குழப்பமாக நடந்துக்கிட்டு இருக்கு. தூக்கம் வரமாட்டுக்கு படபடக்கு. இவ்வளவுதான விஷயம். வேற என்ன சொல்லி இதை குணமாக்கி தந்தா போதுமா? பக்கத்தில் வா பக்கத்தில் வா பக்கத்தில் வா. இந்த காலையும் காட்டு. அவ்வளோதான். கண்ணை முடிக்க அமைதி. கைகுரே 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 எப்படி எப்படி உன் பேர் என்ன பேர்? தங்கம் இல்லை பித்தளை மாதிரிலாம் தெரியுது. கண்ணமுடே என் சக்தியை கொடுத்துருக்கேன். உடம்பு வெயிட் குறைஞ்சிரும். இனி வீங்காது. இந்த கனியை கொழுது கும்பிட்டுக்கா. இந்த கனியை சாப்பிட்டுக்கா. அடுத்த வாரம் பௌரம் இன்னைக்கு வந்து சரி சரியாக்கிடுவோம். என்ன போட்டா கொண்டு வா, எல்லாம் கொண்டு வா. பையனுக்கு அன்னைக்கு பேசிடுவோம். இந்த பணத்தை எடு. யார் அது? ஓ மகன். குடிகாரன் பேச்சு எங்கே நிற்கான்? வீட்டில் இருக்கா? அப்படியா? இது யார்? உன் மகளா? வர சொல்லுவேன். என்ன இல்லை இந்தாப்பா, அடுத்த மாதம் கூட்டு வா. பௌர்ணமி கூட்டு வா. செவிட்டில் 4 இடுப்பு இழுப்பேன். சமைச்சுக்கிடுவியா? ஓகே மகனே, ஓடு. அப்படி நல்லா இருடா, வேலை கிடைக்கும். ஓடு. வாமாங்க வாமாங்க வாமா. நீ யாருமா? தங்கச்சியா? புருஷன் வீட்டு வாழ போகிற கண்ணே, என் தங்கச்சி பொண்ணு. நல்லா இரு என் செல்லம். இந்தாடா, கஷ்டம் தீரும், கடனும் தீரும். இந்தா காசு பணம் தந்திருக்கேன். நல்லா இருக்கு. ஐஸ்வர்யமா இருக்கு செல்லக்குட்டி. வள்ளியூர் கால் வந்துட்டுவாமா. இப்படி ஒரு விஷயம் இருக்கு போருக்க. ஆனால் வந்து பிடுங்கலாம் போருக்க. யாரும் அந்த கனியை கீழே போட்டு போயிருக்காங்க. யாரும் போட்டு போனது? உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? முட்டாப்பேயம் அவளை. ஒன்றே பேசிட்டேன், ஏசிக்கிட்டேன். நான் ஏற்றலாம்ல. இந்த அப்போ இன்னொரு கனி வாங்கிக்க. நீ